வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். தாவீது அவருக்கு வந்த எல்லா நெருக்கடியும் அவர் ஜெயிச்சிட்டே இருக்காரு. எப்படி ஜெயிச்சாருன்னு சொன்னா, நெருக்கடி வரும்போது ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்றாரு. ஆண்டவர் அவருக்கு பதில் கொடுக்கிறாரு. என்ன பதில் கொடுத்தாரு? நீ சகலத்தையும் என்ன பண்ணுவ? திருப்பி கொள்வாய். அவரு அப்படின்னு சொல்லி வசனத்தோடு நிக்கல, வசனம் பேசிட்டு இருக்கும் போதே ஒரு வழி நடத்தல கொடுக்கிறாரு. ஒரு மனுஷன் அங்க இருந்து வாராரு. நீ யாருன்னு கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, நாங்க இந்த ஊர்ல இருந்து எல்லாத்தையும் கொள்ளடிச்சு இங்க கொண்டு வச்சிருக்கோம்னு சொன்னாரு. தாவீது சொன்னாரு, என்ன கொண்டு போய் எங்க விடுவியான்னு கேட்டாரு. ஒரு ஜெபம் பண்ணும் போது ஆண்டவரே நல்ல வழி நடத்தல கொடுப்பாரு. யாருக்குமே கிடைக்காத நல்ல வழி நடத்தல, அது பேர் வழி நடத்தும் அபிஷேகம். அந்த வழி நடத்தல கர்த்தர் உங்க எல்லாருக்கும் நிச்சயமாய் கொடுப்பார். ஆமென், ஆமென். அகித்தோப்பேலும் அப்சலோமும் சேர்ந்திருக்காங்க. அப்சலோம் தான் பையன், அகித்தோப்பேல் வித்தியாசமான ஒரு மனுஷன். ரெண்டு பேரும் சேர்ந்து ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. தாவீது ஜெபம் பண்ணுவாரு, கர்த்தாவே இந்த அகித்தோப்பேலின் ஆலோசனை தேவன் பைத்தியமாக்கி போடுங்கன்னு ஜெபம் பண்ணுவாரு. அந்த ஜெபத்துக்கு நல்ல பதில் கிடைச்சது. தாவீது எப்படி ஜெயிச்சாருன்னு சொன்னா, எல்லா சூழ்நிலையிலையும் ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டார். ஆமென், ஆமென். கையை ஏன் உயர்த்த சொல்லுவோம் தெரியுமா? நம்மளே மறந்து போனாலும் சில நேரம், நெருக்கடியான நேரம் வரும்போது ஆண்டவரே நினைவுபடுத்துவார். ஜெபம் பண்ணுங்க, நல்ல உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, கொஞ்சம் நேரம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க, குடும்பமா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நம்மளை நினைவுபடுத்துவார். அவர் நமக்குள்ள இருந்து நிறைய காரியங்கள் நமக்கு கற்றுக் கொடுப்பாரு. ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆவது வசனத்தை வாசிக்கும் போது, இந்த அபிஷேகம் நம்ம எல்லாரையும் வழி நடத்தும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமா இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அபிஷேகம் நம்மளை நல்லா போதிக்கும். நல்ல வசனத்தை கேட்கும் போது அந்த வசனம் நம்ம இருதயத்துல போய் எழுதப்பட்டுட்டே இருக்கும். எப்பமெல்லாம் நமக்கு சிக்கல்கள் வருமோ அப்பொழுதெல்லாம் வசனம் உள்ள இருந்து பேசிக்கிட்டே இருக்கும். அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கும். அது